இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, நல்லா செலவு பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து செலவு பண்றீங்க. உங்களோட கிரெடிட் கார்டு பில் வந்து 2 லட்சம் ரூபா. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 24 லட்சம் ரூபா. இப்போ கிரெடிட் கார்டு வந்து நீங்க 24 லட்சம் ரூபாய்க்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து ரிட்டர்ன் தாக்கல் பண்ணது 7 லட்சம். உங்களோட கணக்கில் 24 லட்சம் வந்து போயிருக்கு. நீங்க 7 லட்சம் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ 24 7 போச்சுன்னா பாக்கி 17 லட்சத்துக்கு நீங்க வருமானம் காமிக்கல. 17 லட்சத்துக்கு 30% மற்றவங்கள நம்ம செலவு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வரும். நிறைய பேர் பயப்படுறது ஐடி நோட்டீஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. எந்தெந்த விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணல அப்படின்னா ஐடி நோட்டீஸ் வரும். ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்றீங்க. என்ன பெரிய டிரான்சாக்ஷன் பண்றீங்க? சிம்பிளா சொல்றேன். இந்த கிரெடிட் கார்டு வச்சிருப்பீங்க. கிரெடிட் கார்டு வந்து நல்லா செலவு பண்றீங்க. ஓகே, அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து செலவு பண்றீங்க. அவனை சொல்ல, எனக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் போடுறேன், காசு அவன் கொடுத்துறான், காசு போட்டுறேன், நீங்க கிரெடிட் கார்டு பே பண்ணி மாசம் உங்களோட கிரெடிட் கார்டு பில் வந்து 2 லட்சம் ரூபா வச்சுப்போம். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 24 லட்சம் ரூபா. இப்போ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் 24 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 24 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் எனக்கு 6,80,000 தான் வருமானம், 7 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த பேன் வந்து எப்படி வந்து கிரெடிட் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 24 லட்சம் ரூபா பணம் எங்கேன்னு வந்தது அப்படிங்கிற விஷயம் அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுதுல்ல. நீங்கள் வந்து ரிட்டர்ன் தாக்கல் பண்ணது 7 லட்சம், வரி கிடையாது. ஆனால் 24 லட்சம் உங்கள் கணக்குக்குள்ள பணம். அது ஏன் பணம் இல்லை, ஏன் பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்கள் பணம் இல்லைங்கிறது கணக்கு எழுதி வச்சு இன்னார் கொடுத்தாங்க, இன்னாருக்காக நான் செலவு பண்ணேன் அப்படிலாம். ஸோ அதனால் மற்றவங்களாக நம்ம செலவு பண்ணோம்னா இந்த மாதிரி இக்கெட்லாம் மாட்டிப்போம். ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வரும். உங்களோட கணக்கில் 24 லட்சம் வந்து போயிருக்கு. நீங்கள் 7 லட்சம் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ 24 7 போச்சுன்னா பாக்கி 17 லட்சத்துக்கு நீங்கள் வருமானம் காமிக்கலை. 17 லட்சத்துக்கு 30% நீங்கள் வந்து வரி கட்டிடுங்க அப்படின்னு நோட்டீஸ். இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நோட்டீஸ் அப்படிங்கிறது வருமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்னேன். நான் வந்து 2 லட்சத்துக்கு மேலே போய் நகை வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், இல்லை கேஷே கொடுக்குறேன். பேன் கார்டு கொடுக்கணும். பேன் கார்டு இல்லாமல் அவன் வந்து ரசீது போட மாட்டான். அப்போது என்னுடைய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்பர் 1 இது வந்து நான் வீடு வாங்குகிறேன், ஸோ கார் வாங்குகிறேன். பல இடத்துல உங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அது மாதிரி கேப்சர் ஆகுது. உங்களுக்கு தெரியாமலே அறியாமலே கேப்சர் ஆகிடும். கேமரா பல இடத்துல இருக்குது. ஸோ இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். இந்த எஸ்எஃப்டிங்கிறது ஸ்பெசிஃபை ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுங்கிறது இந்த சபரிமலைக்கு போனீங்கன்னா சுவாமியை பார்க்கணுன்னா 18 பேர் ஏடி போகணும். அந்த மாதிரி 18 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதை நான் ஆல்ரெடி 3 நாள் சொல்லிட்டேன். எது? இந்த வீடு வாங்கினா 30 லட்சத்துக்கு மேலே, கார் 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா, ஹோட்டல் பில் 50,000க்கு மேலே, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இதாவது கோல்டு 2 லட்சத்துக்கு மேலே, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க.